ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் சேர்த்து வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 7500 ருபீஸ் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த காசை கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 12th செப்டம்பர் அன்னைக்கு நான் போயிட்டு காயின் வாங்கினேன். ஸோ அன்னைக்கு ரேட் படி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6705 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 6680 ருபீஸ் இருந்தது. சரி, கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இடையில வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணுறப்ப 6710 இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். சரி, வாங்கிட்டேன். அப்புறம் வந்து கார்டு கட்ட வேண்டிய வேலை இருந்தது. சரி, இது ரெண்டுத்தையுமே வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13th செப்டம்பர் எவ்வளோ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6825 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தீபாவளி வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து காயின் ரேட் வந்து இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸில் தான் போயிட்டுருக்கும். ஸோ தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நியூ இயர் வருது, பொங்கல் வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து போயிட்டு வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்து வச்சதுனால நான் போயிட்டு வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து 1 கிராம் காயின் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரேட்டில் வந்து 6705 இருந்துச்சு. ஸோ 1 கிராம் 1 மில்லி இருந்தது. ஸோ 1 கிராம் வந்து 00.1 தான் வந்து மில்லிகிராம். சரி, நான் எப்போவுமே வந்து கம்மியாக எடுக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுப்பேன் எப்போவுமே. ஸோ அதுக்கு வந்து டையிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் வந்து போட்டாங்க. எப்போவுமே வந்து 150 தான் வந்து போடுவாங்க. ஸோ இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 6913 ரூபாய். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஎஸ்டி 1.5%, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஜிஎஸ்டி. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு 204 ரூபாய் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 201 ரூபாய். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 405 ரூபாய் வந்து எனக்கு கிராஜுவலாக வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 407 ரூபாய் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 7120 ருபீஸ் வந்து நான் வந்து பே பண்ணி இந்த காயின் வந்து நான் வந்து நேற்று வந்து வாங்கிட்டேன். ஸோ 1 கிராம் காயின் வந்து நம்ம சேவிங்ஸில் வந்து ஆட் ஆகுது. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சேவிங்ஸ் வந்து மணி மட்டும் இருக்க போகுது. சரிங்களா. ஸோ இதான் வந்து 1 கிராம் காயின். ஸோ இதுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து டையிங் சார்ஜாக வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. நான் மினிமம் வந்து 2 கிராம் காயின் தான் வந்து நான் எடுப்பேன். ஸோ 2 கிராம் காயின் எடுக்கிறப்ப அதே தான் வரப்போகுது. ஸோ அதே 201 ரூபாய் தான் டையிங் சார்ஜஸ், அதே சிஜிஎஸ்டி. நம்மளுக்கு 1 கிராம் வந்து வேல்யூ வந்து அதிகமாகுது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 6825. இதுலேயே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபாய் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு ஒரு நாளில். சரிங்களா. மற்ற விஷயத்தெல்லாம் விடுங்க, இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து போடுறது தான். அந்த 407 ரூபாய் சில்லற சொன்னேன் இல்லைங்களா. 407 ரூபாயில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த காயினை வந்து அப்படியே வச்சுருந்தா காயின் ஏறுறப்ப நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட் தான். சரிங்களா. இப்போயே வந்து நம்மளுக்கு 125 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து காயின் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகிறப்ப யோசித்து வந்து எடுங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து இந்த ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போடுற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டையிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விசாரித்து வந்து வாங்குங்க, எவ்வளோ வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. எனக்கு வந்து ஜிஆர்டி பக்கமாக இருக்குது. அந்த மொத்த பைசாவும் வந்து செலவாயிட போகுது. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக 7000 ரூபாவும் வந்து போயிட போகுது அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன்.
சரிங்களா? அதனால் அப்படி பார்க்குறப்ப எனக்கு இது சேவிங்ஸ் தான். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.